தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என்னை ஆளும் தேவனுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ வெளியேறப்பட்ட உம் இரத்தத்தாலே விடுதலை கொடுத்தீர் வெளியேறப்பெற்ற உம் இரத்தத்தாலே விடுதலை கொடுத்தீர் ராஜாக்களாக ரேமியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என்னை ஆளும் தேவனுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்றபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருக்கும்படி அவரில் அவன் கர்த்தரோடு கூட தங்கியிருப்பான். அதாவது அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவரை எடுத்தவர் அவரை காப்பாற்றி அவன் எல்லை எங்கும் வாசமாயிருப்பார் என்றான். அதாவது கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறவன் கண்டிப்பாக கர்த்தர் அவரோடு கூட வாசம் பண்ணுவான். ஏன்னா கர்த்தரும் அவனும் கர்த்தருமாய் கூட இருக்கிறபடினாலே பென்யமீன் பிரியமானவனாய் கர்த்தருக்கு இருந்தபடினாலே கர்த்தரோடு அவன் தங்கியிருந்தான். கர்த்தருடைய பாதப்படியே தஞ்சம் கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தர் அவனுடைய எல்லைகளுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு த காட்ஸ் லைக்கிங் பர்சன், how he is traveling along with our Lord because of doing pleasing with the Lord. What are the benefits we are getting it? That's what our lesson today. ஸோ நம்ம கர்த்தரோடு சஞ்சரிக்கிறதுனால, கர்த்தரோடு தங்கி இருக்கிறதுனால, கர்த்தருக்கு பிரியமானவங்களாக இருக்கிறதுனால நமக்கு நன்மை தான் தவிர தீமை கிடையாது. ஸோ பென்யமீன் கர்த்தரோடு தங்கியிருந்தான். அதனால கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். அவனை சுகமாய் காப்பாற்றி அவனை தங்க பண்ணினார். அவனுடைய எல்லைகளுக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணினார். நம்பர் 1. நம்பர் 2 என்ன என்று பார்ப்போமானால் ஏசியா 43:12வது வசனம் சொல்லுகிறது. ஏசியா 43:4 சொல்கிறது. என் பிரியமானவனே, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். உனக்கு பதிலாக மனுஷர்கள் உன் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களையும் கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ த மெனி சோல்ஸ் in exchange of you and I will give you whole nations in exchange of your life அப்படின்னு சொல்லி இங்கு ஏசியா தீர்க்கதரிசியிடத்திலே, அதாவது ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்த வார்த்தை தான் இது. ஸோ நமக்கு பதிலாக மனுஷர்களை கொடுப்பானா, நம் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களையே ஆத்மாக்களே கொள்ளை பொருளாய் கர்த்தர் நாம் பிரியமானவர்களாய் நடப்போமானால் கர்த்தர் ஆத்மாக்களே கொள்ளை பொருளாய்
நம் ஜீவனுக்கு ஈடாய் கொடுப்பார். ஸோ மனுஷனை பெருக பண்ணுவது போல மந்தையை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார், அவருக்கு பிரியமாய் நடந்தால். நம்பர் 3, 3 யோவான் 1:2-5 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்போ யோவான் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்வோமானால் நம்மை சுகமாய் ஆரோக்கியமாய் சமாதானமாய் வாழ வைப்பார். கர்த்தருக்கு பிரியமானவன் உண்மையாய் இருக்கிறபடினாலே அவன் சகோதரர் சகோதரிகளுக்கு கூட அவன் எல்லாவற்றிலும் உண்மையாய் நடந்து கொள்வான். ஸோ உண்மை குணத்தை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் கூட பிறந்தவர்களுக்கும் அவன் உதவி செய்யத்தக்க ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, தானியேலை பார்ப்போமானால் தானியேல் 1:9 கர்த்தருக்கு பிரியமானவனாய் சிங்க கபியிலும் தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறார். அவன் ஜெபிக்க தொடங்கின உடனே கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஸோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து 3 வேளையும் தானியேலை போல ஜெபித்து 7 வேளையும் நம் தாவீதை போல துதித்து நாம் தொடர்ந்து நம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரோல் மாடல் கேரக்டர்லாம் பார்த்து நாம் ஜெபிக்க தொடர்ந்து நம்முடைய காரியத்திலே தேவ தயவு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாய் இருந்தது. ஜெபித்த மகன் ஜெயிப்பான், ஜெயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாகவே கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்தி முற்றும் ஜெயம் கொள்கிற மகனாய் பிரைம் பொசிஷனில் உயர்த்தி